வெல்கம் டு Gigabit. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிபி லிங்கோட 8 போர்ட் ஜிகாபிட் டெஸ்க்டாப் ஸ்விட்சை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, யாருக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிபி லிங்கோட டெஸ்க்டாப் ஸ்விட்ச் வந்து அமேசானில் 1900 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிது. அதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த 8 போர்ட் ஜிகாபிட் டெஸ்க்டாப் ஸ்விட்ச் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பார்க்குறதுக்கு மோடம் ரவுட்டர் மாதிரி இருந்தாலுமே வந்து இது வெறும் ஸ்விட்சு தான். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஈத்தர்நெட் கேபிள்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஒரே நெட்வொர்க் கீழே எல்லா சிஸ்டத்தையும் கொண்டு வந்துடலாம். இது ப்ளக் அண்ட் ப்ளே சப்போர்ட் பண்ணுறதுனால இதில் செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஈத்தர்நெட் கேபிள்ஸை கனெக்ட் பண்ணிட்டாவே ஒரே நெட்வொர்க் கீழே வந்துடும். பாக்ஸ்குள்ளே இன்ஸ்டாலேஷன் கைடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ரவுட்டரில் மேக்ஸிமம் ஒரு 4 ஈத்தர்நெட் கோட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பிசிஸில் நீங்கள் இணைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்விட்ச் யூஸ் ஆகுது. ஒரே லைன் மட்டும் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க்கை ஷேர் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்க்டாப் ஸ்விட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவுட்டர் மாதிரியோ இல்லை ரிப்பீட்டர் மாதிரியோ அது ஒர்க் ஆகாது அப்படின்றனால இதுக்கு எந்த செட்டிங்ஸும் தேவையில்லை. சும்மா நீங்கள் ஈத்தர்நெட் கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாவே நெட்வொர்க் ஏற்படுத்தி கொடுத்துரும். கேட் 6, கேட் 7 போன்ற ஈத்தர்நெட் கேபிள்ஸும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம். அதோட RJ45 அப்படின்ற கேபிள் மூலமாக நம்ம மீடியாஸை சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அதோட முன்பக்கமாக ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதிலே ஒரே ஒரு எல்இடி மட்டும்தான் எரியுது. சிசிடிவி கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்க்டாப் சுவிட்சை யூஸ் பண்ணலாம். சிசிடிவிலாம் ஒரே இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரே கேபிள் மூலமாக நெட்வொர்க்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னாலும் டெஸ்க்டாப் சுவிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இதுக்கு பவர் கொடுத்துட்டு ஈத்தர்நெட்டை ப்ளக் மட்டும் பண்ணியிருக்கோம். இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனால எல்லாத்துலேயும் எல்இடி லைட் மட்டும் எரிஞ்சு அணையுது பாருங்கள். மொத்தமாக 8 டிவைசஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ரவுட்டர் போக ஒரு 7 டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம், இல்லை 7 சிசிடிவி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அவுட் எடுக்கலாம். இல்லைனா கேபிள் சேனல்ஸை இது மூலமாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூலமாக நம்ம ஆப்டிக்கல் மீடியா கன்வெர்ட்டரில் இணைச்சிட்டு இதை தொலைதூரத்துக்கு அனுப்பலாம். இது இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து டிவைட் பண்ணி தான் எல்லா சிஸ்டத்துக்கு கொடுக்குமே தவிர இதை இன்க்ரீஸ் பண்ணாது. ஒரு நெட்வொர்க்கிங்கில் இணைகிறீங்கன்னா அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குமோ அதை ஷேர் பண்ணி தான் அந்த ஜிகாபிட் டெஸ்க்டாப் ஸ்விட்ச் வந்து பிரித்து கொடுக்குமே தவிர அதை என்ஹான்ஸோ அதை வந்து இன்க்ரீஸோ பண்ணாது. வைஃபையோட ஈத்தர்நெட் ஸ்பீடு வந்து பல மடங்கு அதிகம், அதே மாதிரி ஸ்டேபிளாகவும் இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறம்போது இது ஸ்மார்ட் டிவியில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி சிசிடிவி கனெக்ட் பண்ணணும், மோடத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிசியில் கனெக்ட் பண்ணணும். இவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்மால் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இதை நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிபி லிங்கோட 8 போர்ட் ஜிகாபிட் டெஸ்க்டாப் ஸ்விட்சோட அமேசான் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இது 1 இயர் வாரண்டியோட வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.